ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜா. பரலோக தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. இந்த மாலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. சகோதரர்கள் ஒன்று கூடி வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை இன்பமா இருக்குது ஆண்டவரே. கத்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த பைபிள் ஸ்டடியை நீங்க ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, விளங்காதே விளங்க பண்ணுங்க, புரியாதே புரிய வைங்கப்பா. வேதத்தின் ரகசியத்தை அப்பா கத்தாவே நாங்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எங்களுக்கு நல்ல வெளிச்சத்தை தாங்கப்பா. எங்களோட ஞான கண்கள் மெனக்கண்கள் திறக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை நாங்கள் முழுமையாக நாங்கள் பாதப்படியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க இந்த வழியில பேசுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா. வார்த்தையில அனுப்பி ஆண்டவரே பேசுற தேவனா இருக்கிறீங்கப்பா. எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறீங்க தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் சன்னிதானத்தில் அமர்ந்திருப்பது நல்லதென்று ஆண்டவரே. நாங்கள் ஒன்று கூடி அப்பா இந்த வார்த்தையிலே ஆண்டவரே நாங்கள் ஆராய்ந்து கொள்ள நீங்க தந்த அந்த தருணத்துக்காக நான் நன்றி செலுத்துறேன்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் நண்பின் பரலோக தேவனே. ஆமென் ஆமென். நாங்கள் இப்பொழுது மத்தேயு 5:13-22 கடைசி டைம் பண்ண போது ஃபர்ஸ்ட் 12 வேர்ஸஸை செய்தோம். இப்போ 13-22 ரீட் பண்ணிவிட்டு வேர்ஸ் பை வேர்ஸாக கவனித்து பார்ப்போம். 13-22 ரீட் பண்ணுறீங்களா? மத்தேயு 15 வசனங்கள் 13 முதல். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிகிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிகிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்திலுள்ள எதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறவன் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறான். தன் சகோதரனை வீர் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாக இருக்கிறான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருக்கிறான். ஆமீன். நாங்கள் இப்பொழுது ஒரு இதாக கவனித்து பார்ப்போம். என்ன விதமாக இந்த என்ன எல்லா விஷயம் இயேசுனுடைய டீச்சிங் ஒரு ஆழமான விஷயங்கள் அந்த விதமாக முதல் 13வது வருஷத்தை பார்ப்போம். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பானது சாரம் பெற்று போனால் எதினால் சாரமாகப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. இப்போ இந்த சோல்ட் என்று சொல்லப்படுறது ப்ரிசர்வேஷனுக்கு பாவிக்கிறோம் இல்லையா? கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பாவிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு இப்போ சாப்பாடுகளுக்கு ஃப்ளேவர் ஒரு கொஞ்சம் சேர்த்தாலே அந்த முழு சாப்பாட்டையுமே அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இல்லையா? அந்த இன்ஃப்ளூயன்ஸுக்கு பாவிக்கிறோம். அதே விதமாக சோல்ட் த கவனன்ட் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்க பழைய ஏற்பாட்டில் சொன்னால் உடன்படிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக பாவிக்கிறோம். அப்போ இந்த ஆங்கிளில் வச்சு அந்த 3 ஆங்கிளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரிசர்வேஷனை இழக்கிறது, அதாவது கெட்டு போகிறது. அப்போ கெட்டு போகிறன்னு பார்க்கறது தான் நீங்கள் பூமிக்கு உப்பானது சாரமற்று போனால் இதனால் சாரமாகப்படும்னு சொல்லி சொன்னால் அது இப்போ என்ன மாரி அதை தூக்கி எறியப்படுற மாதிரியான அனுபவத்தை பார்க்குறீங்க. இது 2 உதாரணங்களை வச்சுக்க இல்லாத 7 சர்ச்சஸுக்கும் ரெவலேஷன் எழுதப்பட்டிருந்தாலும் உதாரணத்துக்கு 2 எடுத்து பார்ப்போம். எபேசு சபையை பற்றி சொல்லியிருந்த போது, ஆனால் நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய். எங்கள் உலக தண்டி அதை எடுத்து நீக்க விடுவேன்னு சொன்னால் நம்ம தேவன் விட்டு விலகிடுவார், நாங்கள் சிதறடிக்கப்படுவோம். வெளியால் எறிஞ்சு விடுமா போல், நாட்டை விட்டு வெளியால் எறிஞ்சு விடுமா போல். அதுதான் கொட்டப்படுவதற்கும் மிதிக்கப்படுவதற்கும். இப்போ எங்கே வேண்டோடனே பிற ஜாதிகள் எல்லாம் மிதிக்கிறாங்க. அப்போ அந்த விதமாகத்தான் தள்ளப்படுவோம். அதேமாரி ரெவலேஷன் 3
சரத சபையை நீ உயிரிழவன் என்று பெயர் பெற்று செத்தவனாக இருக்கிறாய். நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உண்மையில் வரேன், நான் உண்மையில் வரும்பொழி அறியாதிருப்பாய். சீத பிக்சர் என்ன எடுக்கிறது, நாங்கள் தேவனோட நடந்த அவரோட சேர்ந்து அவரை பின்பற்றி கொண்டிருக்கிற நேரத்தில் இது எல்லாமே நடக்கலாம். அப்படி தான் இந்த சாரமேற்று போகிறேன்னு சொல்கிறது. அப்படி சாரமேற்று போனால் அந்த ப்ரிசர்வ் பண்ணப்படலை, கெட்டு போனோடனே ஆண்டவர் எங்கள் தூக்கி எறிகிற அனுபவம் தான். அவருடைய ராஜ்யத்துக்கு நிற்க முடியாது, மரிச்சிருக்கிறேன்னு சொல்கிறது ராஜ்யத்தில் இல்லாதவங்களே இல்லையா. அதை அந்த விதமாக அந்த சாரமற்று போகிறதுன்றது ப்ரிசர்வேஷனை இழக்கக்கூடாது. இழந்தால் வழியால் கூட்டப்பட்டு மனுஷனால் மிதிக்கப்படுற அனுபவம் தான் இருக்கும். அடுத்ததாக பார்ப்போம் ஃப்ளேவர் என்ன சொல்கிறேன்னா, இப்படி நாங்கள் சரியாக சாப்பாட்டுக்கு ஒரு கொஞ்சம் சேர்க்கல அந்த சாப்பாடு முழுக்க அதுகளுக்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது. அதுதானே இந்த இயேசுவே சொல்கிறாரு இல்லையா, நீங்கள் இந்த உலகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறீங்க, பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறப்ப ஒரு விதமான கவனம் இல்லாவிட்டால் உங்களுக்குள்ள ஒளியேறலாயிரும்னு சொல்லி அதில் லூக்கா 16 இந்த அழிந்து போகிற இந்த உலக பொருட்களால் நீங்கள் இனிமேல் மாளும் போது உங்களை ஏற்றுக்கொள்வாருண்டாம்படி அதாவது சம்பாதித்துக் கொள்ளுங்க. அதுக்கு உலக பொருட்களை யூஸ் பண்ண சொல்லியிருக்காரு. இன்னுமே யூஸ் பண்ண இன்னுமே அநீதியான உலக பொருட்களால் அது அந்த லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் அவங்க சீட்டை கொடுத்தா கூட்டையும் கொடு, கடன் கேட்டால் கொடுக்காது, எல்லாமே அநீதியாக அவங்க வலிச்சு கொள்றது. அதை யூஸ் பண்ணி அப்படி நீங்கள் கொடுக்குற போது உங்களுக்கு அமுகி குலுக்கி தேவன் பெருக்கி கொடுக்குற விதமான அனுபவத்தை பார்ப்போம். அப்போ தேவன் கவனித்து கொள்கிற இழந்த விஷயங்களை. ஆனால் அப்படித்தான் நாங்கள் பரலோகத்தில் அந்த லைஃப் ஒர்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அப்போ அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதால தான் உங்களுக்கு சிநேகிதர் உண்டாகிறது. இப்போ இந்த உலகத்து பிஸ்னஸ்காரங்களுக்கெல்லாம் அது நல்லா புரிஞ்ச விஷயம். அப்படியே தான் அவங்க எல்லாமே இந்த ரிட்டர்ன் பாலிசியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணுறதால தான் அவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிளையன்ஸ் எல்லாம் செய்கிறது. அப்போ அந்த விதமாக தான் அவரும் தேவன் பிரின்சிபலுக்கு மேலே அதே இதை யூஸ் பண்ணி இந்த உலக பொருட்களை யூஸ் பண்ணி அந்த வசதியை சம்பாதித்து கொடுங்கன்னு சொல்லி அந்த விதமாக செய்கிற போது பல எல்லாரும் இதில் கூட எல்லாரும் அப்படி ஒன்றும் பண்ணுறதில்லை. ஆனால் ஒரு பார்ட் ஆஃப் த பீப்புள் வில் பி சேவ்ட் ஆக்சுவலி. அப்படித்தானே நாங்கள் அந்த என்னென்னு சொல்கிறது, ரசிக்கப்பட்ட ஜனங்களுக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வர்றது. சரியாக சோல்ட் சாப்பாட்டில் இந்த இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வருமா போல். அடுத்தது கவனன்ட், உடன்படிக்கக்கூடிய சோல்ட் இஸ் அ கவனன்ட் சிம்பிள் ஆஃப் த கவனன்ட் டூ. அதில் நீங்கள் அந்த கவனன்ட் பிரேக்கர்ஸ் தேவராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள மாட்டாங்கன்னு. இப்போ சாலமோன் நல்ல ஒரு உதாரணம். தேவனோட இனியிலேருந்து அந்யோன்யமாக ஆரம்பித்த ஓட்டம் என்ன விதமாக எல்லாத்தையும் அவன் கேட்ட எல்லாத்தையும் தேவன் கொடுக்குறாரு இல்லையா. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலேயே ரிச்சஸ் ஃபெலோவாக ஒரு பீஸ் டைம் அந்த வாழ்க்கையில் ஒன்றுமே மிஸ் பண்ணாத மாதிரி. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த பிரஜாதி வைஃப் மேரோடு இருந்த அந்த கவனண்டை தேவனோட இந்த கவனனுக்கு மேலே உயர்த்தினபடியால் அவன் எல்லாத்தையுமே இழந்து போகிறத பார்க்குறோம். அவனுடைய சந்ததி அந்த தேவன் என்ன விதமாக அதை எல்லாங்க கையில் இருந்தது, அதாவது மிதிக்கப்படுற மாதிரி. உண்மையிலே அவனோட கூட இருந்தவனே மிதிக்கிற மாதிரியான நிலைக்கு அவர் அந்த கையில் கொடுத்துட்டார் ஆண்டவர் தூக்கி. அந்த மிதிக்கிற மாதிரியான ஒரு அனுபவம் வந்துடுது. அப்போ அந்த விதமாக நாங்கள் அந்த ப்ரிசர்வேஷனையும் இந்த மாரி கெட்டு போகாமல் இருக்கணும். அதே நேரத்தில் இந்த சொசைட்டிக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வர ஜனங்களாக இருக்கணும். உங்கள்கிட்ட இருக்கிற நேரங்கள் பொக்கிஷங்கள் எல்லாவற்றையுமே இன்வெஸ்ட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு உண்மையிலேயே பரலோக ராஜ்யத்துக்குரிய இன்ஃப்ளூயன்ஸை கிங்டத்துக்குரிய தேவராஜ்யத்துக்குரிய இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வர ஜனங்களாக இருக்கணும். அதோடு இந்த உலகத்தில் கவனன் பிரேக்கர்ஸாக இல்லாமல் உண்மையிலேயே அந்த தேவனுடைய ஏற்படுத்தின உடன்படிக்கையை எப்பொழுதுமே காத்துக்கொள்ளணும். அந்த விசுவாசம் ஒழிஞ்சு போகாமல் காத்துக்கொள்ளணும். அடுத்ததாக பார்ப்போம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். 14வது வசனம், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலையின் மேலே இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாதிரி நாங்களும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். அதாவது இப்போ இந்த இப்படி யோசிச்சுப்பாருங்க, உண்மையிலே எங்களோட தேவன் என்ன தேவன் தான் ஒளியாக இருக்கிறார். அப்போ அந்த தேவன் கூட ஒளியாக இருக்கிற தேவன் எங்களோட இருக்கிறார் என்றதுக்கு அதுக்கு இப்போ மோசைன்ற காலத்தில் அக்னி ஸ்தம்பமாக எழுதப்பட்டிருக்கு. அப்படி அக்னி ஸ்தம்பமாக தேவனுடைய பிரசன்னம் தான் அவங்களோட போகுது. அதே விதமாக எங்களோட தேவனுடைய பிரசன்னம் இருக்குது. இயேசுவே சொல்கிறாரு இல்லையா, நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை கை கொண்டால் நானும் பிதா உங்களோட வாசம் செய்வோம்னு சொல்லி. அப்போ அந்த ஒளிக்கு காரணம் கூட இருக்கிற தேவன், நாங்கள் அல்ல. அப்போ அந்த விதமாக அந்த தேவனை வெளிப்பட வைக்கணும். அதுதான் இந்த அடிப்படை. இது
எங்கள் தேவன் முன்னுக்கு நடக்க நாங்கள் பின்னுக்கு போகிற மாதிரியான அனுபவம் வந்து அவங்க அதைத்தான் செய்கிறாங்க. இங்கே எல்லாம் பில்லர் ஃபயர் அந்த அக்கினி ஸ்தம்பம் மூவ் பண்ணிச்சதோ அங்கே எல்லாம் அவங்க பின்பற்றி கொண்டு போகிறத பார்க்குறோம். அப்படி பின்பற்ற போது கூட இருக்கிறதால மற்ற ஜனங்களுக்கு அந்த ஒளி தெரியும் ஆக்சுவலி. அப்போ அந்த விதமான பின்பற்றுவோமா? இன்னும் பின்பற்றாவிட்டு அவரை விட்டு விலகிட்டால் பின்னது அவரும் விட்டுட்டு போயிடுவார். அந்த அவங்க பாவச்சது கூட அதை தான் சொல்கிறேன், நான் போயில இஞ்சல் அனுப்புறேன்னு சொல்லி. இன்னும் அப்போ அந்த விதமான நிலைக்கு போகக்கூடாது. அப்போ உண்மையிலேயே எங்களுக்குள்ள அந்த அவரை பின்பற்ற அந்த அனுபவம் இருக்கணும். அப்போதுதான் உண்மையாக தப்பித்து கொள்ளுவோம். அடுத்ததாக நாங்கள் வந்து அந்த தேவனுடைய அந்த ஒளியை என்ன சொல்கிறது, எலும்பி பிரகாசி, இது ஏசி 60 முதல் 3 வருஷம் பார்த்தீங்கன்னா எலும்பி பிரகாசி, அதான் உங்கள் உலகத்துக்கு மலையின் மேல் இருக்கிற பட்டணம். எலும்பி பிரகாசி நொழி வந்தது, கர்த்தருடைய மகிமை மேல் வைத்தது இருப்பாங்க. கர்த்தருடைய மேல் எங்களுக்கு மேலே இருக்குது. இதோ இருள் பூமியையும் கேரள ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவாங்க. அப்படித்தான் அந்த ஒளியை கண்டு தான் ஜனங்கள் கவரப்படுறது இயேசுவை நோக்கி. அப்போ அந்த விதம் அந்த சரியாக இந்த ஒளியை கண்டு ஜனங்கள் இருளில் இருக்கிற ஜனங்கள் வருமா போல. அந்த விதமாகத்தான் என்ன நடந்தால அந்த தேவராஜ்யம் எங்களுக்கு இருக்கிறபடியால் அந்த சிட்டி வந்து போட்டிருக்கு, நீ உள்ள மலை மேல் இருக்கிற பட்டணம் அண்டு அதுவும் சிட்டின்னு தான் எழுதப்பட்டிருக்கு இல்லையா, சிட்டி ஆஃப் மவுண்ட்ஸ் எந்த சிட்டியை தழுவி இங்கோடன்னு சொல்லி. அப்போ அந்த தேவராஜ்யம் எங்களுக்குள்ள வசம் பண்ணுறபடியால் இருக்கிறபடியால் அந்த சிட்டிக்குரிய அந்த ஒளி அதைத்தான் ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கிறத நிறைக்கிற அந்த ராஜ்யம், அதுக்குரிய ஒளி எங்களுக்கு கூடாக வெளிப்படும். ஆனால் அதுக்கு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஆண்டவர் இருக்கிறேன்னு கவனி நாங்கள் வெளிப்பட விடுறேன்னு அர்த்தம் இல்லை. அப்போ அந்த விதமாக தான் இவனை பேசியரில் கூட நீங்கள் அந்த காலமாக இருந்த ஜனங்கள் இப்பொழுது வந்து கர்த்தருக்குள்ள வெளிச்சமாக இருக்கிறீங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, இந்த டார்க் வேர்ல்டுக்குள்ள அந்த இவைகளை எப்படி பிரகாசிக்கிறது, அது ஒரு டிசிஷன் இல்லையா, ஆண்டவரை வெளிப்பட வைக்கிறது. அப்போ அந்த ஆண்டவிதான் ப்ரொவர்ப்ஸில் கூட நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரசாய்க்கிறது சூரியனை போல் இருக்கும் சொன்னால், உண்மையிலேயே அந்த நீதியை நாங்கள் பெற்றி கொண்டு ஓடுற போது அந்த விசுவாசால் வர்ற நீதியை அந்த வெளிச்சம் கூடிக்கொண்டே போகும். அதாவது என்ன விதமாக காலையிலேருந்து நடுப்பகலில் அந்த வெளிச்சம் கூடுமா போல அந்த விதமான அனுபவம் தான் எங்கள் வாழ்க்கையில் கூட இருக்கும். ஆனால் அதுக்கு நாங்கள் இது பிலிப்பியர் 2:15 என்ன மாதிரி இருக்கோன்னா, ஜீவவசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடரோட பிரகாசிக்கிற நீங்கள் இந்த ஜீவவசனத்தை எங்களோட வாழ்க்கையில் இன்டகிரேட் பண்ணி அதை அறிக்கையிட செய்யணும். அல்லது வந்து என்ன என்ட்ரன்ஸ் ஆஃப் த வேர்ட் அதனுடைய இதயத்தில் பிரவேசிக்கிற போது தான் அந்த ஒளியை கொண்டு வரும் என்று சொல்லி. அப்படி இருக்கிற நீங்கள் முழுமுழுப்பு இல்லாமல் தற்பிக்கு இல்லாமலும் வாழ வேணும் என்று சொல்லி. அப்போ அந்த விதமாக உண்மையிலேயே அந்த என்ன சொல்கிறது, ஜீசு எங்களுக்குள்ள இருக்கிறதால, தேவன் எங்களுக்குள்ள இருக்கிறதால காணப்படுற அந்த ஒளியை எப்படி பட்டணத்தின் மேலே இருக்கிற ஒளி மறைஞ்சிருக்காத மாதிரி உண்மையிலேயே நாங்கள் எழுப்பி பிராசிக்க தெரியணும். அதுக்கு அந்த விதமான அந்த டிசிஷன் ஈவன் ஃபாலோயிங் வேர்சஸிலும் இன்னும் தெளிவாக வரும். அதை நாங்கள் மறக்கக்கூடாது. இப்போ எங்கள் அடுத்ததையும் எங்கள் செய்யும் இது உலக குளத்தையும் மிரக்காலால் மூடி வைக்காமல், மிரக்காலன்னு சொல்கிறது இப்போ எங்கள் ஒரு இந்த கோழி குஞ்சுகளை மூடுமா போலையினோம் அந்த ஊர்களில் வச்சுருப்பாங்க கூடுன்னு சொல்கிறதா. அப்போ அதை வந்து அப்படி மூடி வைக்காமல் விளக்கம் தண்ணின் மேல் வைப்பார்கள் சொன்னாங்க. எங்களுடைய ஃப்ளஷை நாங்கள் ஃப்ளஷால் கவண்ணமோ எங்கள் மாமிசத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை கூடாக கவண்ணமோ இல்லை அது இருக்கிறதும் தெரியாது. அப்பொழுது அது வீட்டில் இருக்கிற அவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அப்போ உண்மையிலே எங்களை சுற்றி இருக்கிற எங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கணும்னு சொன்னால் நாங்கள் ஆவிக்கு ஏற்றபடி நடக்க தெரியணும். அப்படி நடக்க தெரியாவிட்டால் எங்களுக்குள்ள அவங்களுக்கு அந்த ஒளி தெரிய போகிறதில்லை, புஷலை போட்டு மறைச்சா போல். அப்போ அந்த பேங்க அந்த எங்களுக்களால் இப்படி பேங்க என்ன சொல்கிறது, ஈவன் எங்களுடைய ஆவியை பற்றி சொல்கிற போது கூட இது ப்ரொவர்ப்ஸில் பார்ப்பீங்க, நீதிமொழிகளில் பேங்க எங்களுடைய ஆவி கத்த தந்த தீபமாக இருக்கிறது. கேண்டில் ஆஃப் த லோடுன்னு இங்கிலீஷில் போட்டிருக்கு. அப்போ அந்த கத்த தந்த தீபம்னு சொல்கிற போது அதில் அந்த கேண்டில் எங்களுடையது. இவர் சொல்கிறேன்னு சொன்னால் பவுல் பேங்க உண்மையிலேயே அதுக்குரிய க்ளோரி, அதுக்குரிய மகிமை தேவனுடையது. அதை இந்த மண் பாண்டங்களில் வைத்திருக்கிறாருன்னு சொல்லி சரி, அந்த பல்ப் மாதிரி அதே விதமாகத்தான் உண்மையில் அந்த என்ன சொல்கிறது கத்தது அந்த தீபமாக இருக்கிற போது அந்த கேண்டில் நாங்கள், ஆனால் அதுக்குரிய ஃப்ளேம் வந்து தேவனே தான் மாறுது. அந்த ஒளிக்குரிய கேரணம் தேவனாக இருக்கிறபடியால் அனுடைய கத்தது அந்த தீபமாக இருக்கிறது. அவர் தான் அந்த லைட் பண்ணுறது.
அப்படி தான் நாங்கள் ஜீவனுள்ளதாக வர்றது மறுபடியும் பிறந்த ஆவிக்கூடாக. அப்போ அந்த விதமாக ஜீவன் இல்லாவிட்டு அந்த இயேசுக்குள்ள கிடைக்கிற அந்த ஜீவன் தான் மனுஷருக்கு ஒளியாக இருக்குன்னு எழுதப்பட்டிருக்கு. அந்த ஒளி வந்து அதை லைட் பண்ணுறது தேவன். அந்த ஜீவ நித்திய ஜீவனுக்கு காரணம் அவரை தவிர நாங்கள் அல்ல. ஹி இஸ் த சோர்ஸ் ஆஃப் லைஃப். அப்படி கிடைக்கிற போது தான் அந்த ஒளியை நாங்கள் கண்டடைகிறது, அந்த ஒளியாக வருகிறது. அப்போ அந்த விதமாக நம்ம மாம்சத்துக்கு ஏற்ற பிறப்புக்கு ஏற்ற அது நடக்காமல் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கிற போது தான் நாங்கள் உண்மையிலேயே அதை பிரகாசிக்க பண்ணுறோம். அது அடுத்தது சொன்னால் இப்போ நியூ டெஸ்டமெண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அதுதான் இதில் எழுதப்பட்ட விஷயங்கள் எல்லாம். அத்தோடு பிலிப்பியரில் கூட நீங்கள் படித்து பாருங்கள், ஜீவசனம் அது ஏற்கனவே நாங்கள் படித்த வசனம் பிடித்து கொண்டு உலகில் சுடர்களை பிரகாசிக்கிற நீங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ரெவலேஷனில் வந்து பாருங்க, இந்த விளக்கு தண்டு என்று சொல்கிற போது அதுதான் அந்த லேம்ப் ஸ்டாண்ட். அந்த லேம்ப் ஸ்டாண்டை தான் ஆண்டவர் இதில் பழைய ஏற்பாட்டில் அந்த ஹோலி பிளேஸில் வைக்கிறது. அந்த ஏழு திரிகளோட அதில் சென்ட்ரல் மேலே ஆண்டவருடைய ஆவி, மிச்சம் எல்லாம் அந்த ஏழு ஆவிகள்னு சொல்கிறோம் இல்லையா? அதே விதமாக தான் ரெவலேஷன் முதல் 20 அந்த அதில் எழுதப்பட்டிருக்கு. அந்த 7 பொன்குது, அதுதான் சேர்ச்சுக்கெல்லாம் அந்த ஆவியானவர் இருக்கிறார். 7 பொன்குலத்துக்களின் ரகசியத்தையும் எழுத அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம் என்று சொல்கிறது. 7 சபைகளுக்கும் உண்மையில தேவன் அந்த லீடருக்கு தான் அந்த செய்தியை அனுப்புறது. அதுதான் உண்மையில மெசேஞ்சர் என்று போட்டிருக்கு அந்த இதில். அப்போ அந்தபடியாலும் உண்மையிலே அந்த மெசேஜை கொண்டுடுறவாங்க, அவங்களோட தான் தேவன் அதை கொடுக்க. ஆனால் அவங்களுக்கும் அது அவங்களுக்கு ஒரு கொண்டியூட், அவங்கள அதை ப்ரீச் பண்ணுற போது காதல்வங்க கடவுள் ஆவியார் என்ன சொல்கிறாருன்னு சபைக்கு சொல்கிறார். உண்மையில் அவர் தான் பேசுகிறார், அதை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அவர் பாவிக்கிறார். உண்மையில் அந்த 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாக எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த வித சந்தை சபைக்கில் தான் தேவன் இருக்கிறார். அப்போ அந்த குத்து விளக்குகள் என்று சொல்ல, அப்போ அதுக்கு வந்து நாங்கள் உண்மையிலேயே அந்த மாமிசத்துக்கு ஏற்றபடி நடந்தால் அப்படித்தான் நிறைய சபைகள் அதில் கெட்டு போகிறத பார்க்குறோம். அந்த விதமாக நடந்தால் அவைகளை எல்லாம் நாங்கள் இழந்துடுவோம் ஆக்சுவலி. என்னபடியால் அப்படி நடக்காமல் உண்மையிலேயே இது அவனுடைய வெளிச்சத்தை கொடுக்குற லேம்ப் ஸ்டாண்டாக நாங்கள் சேர்ச்சுக்களை கூட எங்கே தெரியணும். 16ஆம் அதிகாரம் வந்து இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். திரும்பியாங்க இப்போ கிரியைகளை பற்றி கதைக்கப்பட்டிருக்கு. அதுதான் நாங்கள் இந்த இவனை ஆரம்பத்தில் கூட கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி உண்மையிலே நாங்கள் எங்களுடைய உலக பொருட்களை இந்த மற்றவங்களுடைய வாழ்க்கைகளை இன்வெஸ்ட் பண்ணுற போது அப்படி தான் நக்கிரிகள் பிறக்கிறது மேலே. ஆனால் அது வந்து அது மாத்திரமல்ல, அப்படி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற போது தான் தேவனுடைய கிரிகள் கூட, தேவனுடைய கிரிகள் சொன்னங்களால் செய்ய முடியாத ஹீலிங்கள், நாங்கள் ஸ்பெஷலி மிஷன் ஒர்க்குகள் எல்லாம் நாங்கள் அப்படி இன்வெஸ்ட் பண்ணி போகிற போது 2 விஷயங்கள் நாங்கள் வந்து பார்த்துன்னு சொன்னால் எத்தனையோ சர்ச்சஸ் எல்லாம் தங்களை ஒரு டினோமினேஷனுக்குள்ளே எத்தனையோ கன்வென்ஷன் எல்லாம் வைப்பாங்க, கூடுவாங்க, அதுகளை இதெல்லாம் செய்வாங்க. ஆனால் அதுகளுக்குள்ள வந்து அது ஒரு ஒரு ஐக்கியம் இருக்கிறத வரையும் பெரிய அதனுடைய அற்புதங்களை காண முடியும். பெண்டிகோஸ்டல் சர்ச்சிலே காண முடியாது. ஆனால் நாங்கள் இப்போ இந்தியாக்கெல்லாம் போன போது எல்லா டினோமினேஷனல் சர்ச்சஸும் கூடி வருவாங்க. அதுக்குள்ளே நாங்கள் காணாத அற்புதங்களே கிடையாது. அப்போ என்ன காரணம்னா நாங்கள் அந்த சகோதரர்களுக்கு மேலே வைக்கிற உதற்கு மேலே உள்ள அன்பால் தான் உலகத்துக்கு தெரியும் இயேசு வந்து இயேசுவே தேவன் பரலோகத்திலேருந்து அனுப்பியிருக்கிறாருன்னு சொல்லி. அந்த விதமாக நாங்கள் உண்மையிலே எந்த டினோமினேஷன் தெரியாமல் அதெல்லாம் மாமிசத்துக்கு ஏற்ற பிரிவுகள் இல்லையா? அதெல்லாம் தேவன் பைபிளில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, தேவன் செய்கிறதும் இல்லை. அப்போ அந்த மாமிச அடிப்படையில் இருக்கிற பிரிவுகளை, அந்த வித்தியாசங்களை, அவைகளெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தாமல் இப்போ இயேசு அதையெல்லாம் மேற்கொண்ட ஜனங்களாக இருந்தால் தான் உண்மையிலேயே உலகத்துக்கு இயேசுக்குள்ளே அந்த வல்லமை இருக்குது. அதை உண்மையிலேயே ஒரு பரலோகத்திலேருந்து வந்த தேவன் அந்த சத்தியம் தெரியும். ஆனபடியே அந்த ஒளியை பார்த்து தான் அந்த ஜனங்கள் உண்மையிலே ரட்சிப்படைகிறது. அந்த விதமாக செய்கிற நற்கிரியைகள். எத்தனையோ பேர் வந்து சேம் டினோமினேஷன் எல்லாரும் கூடி இட்ஸ் ஈஸி இல்லையா, கம்ஃபர்ட் ஜோன் என்றது அதுகளுக்கு பெரிய அற்புதங்களை காண மாட்டீங்க. உண்மையில் அதில் மேற்கொண்ட நிலையில ஜனங்களுக்கு மத்தியில் தான் உண்மையில் அதை காண முடியும். அப்போ ஆணுபடியத்தான் அந்த எலும்பி பிராசின்னு எல்லாம் சொல்கிறதெல்லாம் அந்த விதமாக பிராசிக்கிறதெல்லாம் மாம்சத்தில் செய்ய முடியாது. அந்த விதமாக பிராசிக்கிற ஜனங்கள் ஆணுபடியத்தான் நீ இதிலெல்லாம் டைட்டஸ் எழுதப்பட்டிருக்கு, நீயே எல்லாவற்றிலும் நற்கிரிகளுக்கு மாதிரியாக காண்பிக்க சொல்லி. ஜேம்ஸ் எழுதப்பட்டிருக்கு, ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரிகள் உண்டு, கிரிகள் இல்லாமல் ஒரு கிரிகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை கிரிகள்னாலே உனக்கு காண்பிப்பேன் என்று.
என்று சொல்லி உண்மையிலேயே விசுவாசிக்கன்னு சொன்னால் அந்த அந்த என்ன அந்த விசுவாசம் என்று சொன்னால் தேவனுக்கு அவனை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணல இழக்கிற விஷயங்களை அவர் பெருக்கி கொடுப்பேன் அடிப்படையில் அவைகளை இழந்து செய்கிற கிரியை. அப்படி செய்கிற போது தான் உண்மையிலேயே தேவனுடைய மகிமை வெளிப்ப என்ன மாதிரி மகிமை வெளிப்படுறது நாங்கள் இருக்கிறதே ஆண்டவர் அவங்க ஜனங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த மாரி இருக்கிற அவங்க இப்போ எங்களோட வாழ்க்கை தேவன் தாங்குற விதங்கள் இல்லை காண்ற பெருக்கங்கள் அதுகளெல்லாம் மனுஷ கைகளாலே ஆடுற விஷயம் அல்ல. அப்படித்தான் தேவனுடைய ஒளியை பிரகாசிக்கிறது. என்னது மனித கிரிகளும் அல்ல, மனுஷனுடைய புயவும் அல்ல. அப்போ அந்த விதமாக செய்கிற விஷயம் ஆனபடியால் தான் அது மாத்திரமல்ல, ஈவன் இப்போ எங்களுடைய ரெகுலர் லைஃப்பில் கூட இப்போ இப்படி 1 Corinthians 19 எழுதப்பட்டிருக்கில்ல, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் இதை செய்தாலும் எல்லாவற்றிலும் தேவனுடைய மகிமை கண்டு செய்யுங்கள் என்று சொல்லி. இப்போ என்னது செய்தாலுமே எங்களுடைய லைஃப் அந்த தேவனை நோக்கியே சுற்றி இருக்குது, அவரை மகிமைப்படுத்துகிற விதமாக தான் அமைந்திருக்கு. அந்த விதமான எல்லாத்துலேயுமே நாங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அந்த லைஃப் ஸ்டைலை பார்க்குற போது தான் உண்மையிலேயே இந்த மனுஷர் அந்த என்னென்ன சொல்கிறது அவரை மகிமைப்படுத்துகிற விதமாக. இப்போ எங்கள் இயேசு எல்லாம் ஒவ்வொரு ஹீலிங்கு அப்புறமும் அவங்க தேவனை தான் மகிமைப்படுத்துகிறாங்களே இல்லையா. அதே விதமாக அவர் செய்த எதுன்னு சொன்னாலும் எல்லா கிரிகளுமே தேவனை மகிமைப்படுத்துகிறத பார்க்குறோம். அந்த விதமாக அமையணும். உண்மையில் நாங்கள் செய்கிற இதுகள் எல்லாமே எங்களை நோக்கி அல்ல, தேவனை நோக்கி அந்த பெற்றுக்கொள்கிற ஜனங்களுடைய இதயத்தில் அந்த தேவனை நோக்கி. இப்போ அதுதான் இந்த மத்தேயு 6:6 கூட இயேசு சொன்னது, நாங்கள் நகரெடுக்கிற ஜெபங்களை மனிதட்ட மகிமையில் கண்ணில் மகிமை செய்கிறதுக்கு செய்யாதேங்க. செய்கிற உபவாசங்களோ ஈவன் ஃபாஸ்டிங்கள் எல்லாம் அதில் செய்றீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் அதில் தான் தேடுறீங்க, அது உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சி விடாது, தேவனை ஒன்று எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த விதமாக இல்லாமல் உண்மையிலேயே அந்த ஒரு ரகசியமாக நாங்கள் ஒரு மனிதருக்கு ஒன்றை செய்துட்டு அதை நாங்கள் பிரகடனப்படுத்தாவிட்டால் தான் அவனுக்கு தேவனை உண்மையை சோத்தரிக்க போகிறான். அதை நாங்கள் மனுஷருக்கு பிரகடனப்படுத்தினா ஹீ ஃபீல்ஸ் சரியா. சினிமா ஸ்டார்ஸுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. அவங்க என்ன ஃபேன்ஸை கெயின் பண்ணுறதுக்கு செய்கிறாங்க, அதேமாதிரி தான் பொலிட்டிக்கல் பீப்புளும் ஃபேன்ஸை ஓட்டர்ஸை கெயின் பண்ணுறது செய்கிறாங்க. அதுக்கும் நாங்கள் எங்களை சுற்றி ஜனங்களை கெயின் பண்ணுறது செய்கிறோம். அந்த மாரி இருந்தால் அவங்களுக்கு மகிமைப்படுத்துறது தேவனை நோக்கி இருக்காது. ஆனால் உதற்குமே அவனுக்கும் உங்களுக்கு மாத்திரம் தெரிஞ்ச மாதிரி செய்கிற விஷயங்கள் தான் உண்மையாக அவங்க தேவனை மகிமைப்படுத்துகிற விதமாக முடியும். அதுக்கு தான் ஆண்டவர் ரிவோர்ட் பண்ணுவார். அந்த விதமாக மகிமைப்படுத்துறதுக்குரிய அந்த கிரியைகள். அடுத்து 17 பாருங்க, 16 ரிப்பனே இல்லையா. 17 நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன்னு நீ கொள்ளாதேங்கள். அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுறதுக்கே வந்தேன். இப்போ எங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறேன், இந்த ஒரு டிட்டோ எனிவே இப்போ எங்கள் ஆண்டவர் இந்த பழைய மேலே இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய டினோமினேஷன்ஸுக்குள்ள இருக்குது. இப்போ எங்கள் இயேசு அந்த வாத்து தான் மாமிசமான இயேசு. அது என்ன மாரி அதை வயலேட் பண்ணுறேன்னு யோசிக்க முடியும். ஆனபடியே தான் அவர்களை இப்போ மோசேன்ற பிரமாணத்திலேயோ அல்லது தீக்க சரிகளாக இப்போ இவனார் இயேசு உயிர்த்தெழுந்த போது அதைத்தான் அவங்க சுவிசேஷர்களுக்கு சொல்கிறார். இது நீங்கள் லூக்கா 24:44 வசனத்தில் அவர்களை நோக்கி மோசே நியாய பிரமாணத்திலும் தீக்க தரிசனங்களும் ஆகமங்களும் சங்கீதங்களிலும் என்ன குறித்து எழுதியிருக்கிறதெல்லாம் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்ட விஷயங்கள். அதை நிறைவேற்றத்தான் தேவன் வந்தது. நிறைவேற்றன்னு சொல்லி அதை நிறைவேற்றி எங்களுக்கு ஊடாக நியாய பிரமாணம் ஸ்தாபிக்கப்படாது வெளிப்படுறதுக்கு, அதை கை கொள்ள வைக்கிறதுக்குரிய அந்த வெள்ளமே கொடுக்கறதுக்கு. நான் உனக்கு ஒரு புது ஆவியை கொடுத்து புது இருதயத்தை கொடுத்து உனக்குள்ள என்னுடைய ஆவியை வைத்து என்னுடைய நியாய பிரமாணங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களை நடக்க பண்ணுவேன்னு சொல்லி அவளை நாங்கள் கீப் அப் பண்ண விதமாக அதெல்லாம் அவர் கொடுக்குற வெள்ளமே அவரால் ஆகிற கிரியைகள் அப்படிதான் தேவனை தவிர ரசிக்க தரம் இல்லை. அந்த விதமாக அதை கை கொள்றதுக்குரிய அதைத்தான் ரசிப்புன்னு சொல்கிறது. அதான் கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறன்னு சொல்கிறவனுடைய அர்த்தம்னு சொன்னால் சொந்த வல்லமையில் அதை செய்யாமல் விசுவாசத்தால் விரைந்த ஜீவன், அந்த புது ஆத்மா, புது ஆவி, புது இதயம், அந்த பரிசுத்த ஆவியெல்லாம் விசுவாசத்தால் நாங்கள் பெற்றுக்கொள்கிறது. அப்போ அந்த வல்லமையால் அந்த நியாய பிரமாணத்தை அது எங்களுக்கு நாங்கள் செய்ய முடியாது, எங்களுக்குள்ள தேவனே செய்யும்படிக்கு தேவன் தான் அதை செய்கிறார், ஆவியாக இருக்கிற தேவன். அப்போ அந்த விதமாக தேவனை செய்யும்படி கண்டபடியத்தான் நியாய பிரமாணத்தை முடிவாக கண்டது ஃபுல்ஃபில்மெண்ட். அந்த முடிவுன்றதுக்கு இப்போ எங்கள் இன்னொரு வேர்டு ஃபுல்ஃபில்மெண்ட். அப்போ அந்த இடத்துல அதை அப்படி சொன்னது அதை எத்தனையோ மிஸ் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது சர்ச் வேர்ல்டுக்குள்ள. ஆனபடியே தான் என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் புலமையிலே மாட்டாமலும் இருப்பேன் என்று சாமியில் 89:34 வசனம். இப்போ அவர் சொன்னதை மாற்றுறது இல்லை.
அதை எங்களுக்களால் இயேசுவை அனுப்பி அதுக்களால் நிறைவேற்ற வைக்கிறார். ஆனபடியைத்தான் இயேசு விசேஷித்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராக இருக்கார். எனவே அந்த வார்த்தை மாம்சமானது, நானே சத்தியம் ஜீவன் சொல்கிறார். அவர் அதை என்ன சொல்ல மாற்றுறதுக்கு மேலே உடைக்கிறதுக்கு மேலே நிறைவேற்றுறதுக்கு தான் வந்தது. இப்போ அதையும் மறக்கக்கூடாது. ஏன்னா அந்த விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கள் நிறைய சுயேச்சில் இருக்கிறபடியால். 18வது வசனத்தை கவனித்து பார்ப்போம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாயிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாயிலும் ஒளிஞ்சு போகாது என்று மெய்யாவை உங்களுக்கு சொல்லுவேன். யோசிச்சு பாருங்க, ஒரு அந்த அளவுக்கு ஈவன் ஒரு லிட்டில் திங் ஆண்டவர் சொன்னது அது மாறுறதில்லை. வானம் ஒழிஞ்சு போகும், என்ன சொல்கிறது, பூமியும் ஒழிஞ்சு போனாலும் கூட அதுகளை ஆண்டவர் சொன்னதை மாற்றுறதில்லை. அந்த நியாயப்பிரம எல்லாமே நியாயப்பிரமாணத்தில் உள்ள எல்லாம்னு போட்டிருக்கு. நிறைவேற மட்டும் எங்களுக்கெல்லாம் நிறைவேற மட்டும் அது இயேசு நிறைவேற்றினது மாத்திரமல்ல, அவர் சரீரத்துக்கூடாக அதை நிறைவேற்றுகிறார். அப்போ இந்த விதமாக ஆண்டவர் அவ்வளவு சீரியஸ். சில வாசனங்களை பாருங்க, இது சங்கீதம் 119, 89 கர்த்தாவே வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. இயேசு அப்புறம் இல்லாம போகல. அதேமாரி ஏசியா 48 புல் உலர்ந்து பூதிரும் நமது தேவனுடைய வசனமும் என்றென்றைக்கும் நிற்கும் என்பதை சொல்லென்று உரைத்தது. அப்போ இந்த நம்பர்ஸ் 23:19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாறவர் மனபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆனபடித்தான் இவன் 2 Corinthians 1:20 தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவில் ஆம் என்றும் அவர்கள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அது ஏன் ஆமேன்? ஏன்னா அப்படி மாறிப்போன்னு சொன்னால் இன்னுமே நாங்கள் வாக்கு தத்தங்களை நிறைவேற முடியும், அதில் விசுவாசிக்க முடியும். அல்லங்க வாழ்க்கையில் அதையெல்லாம் சேரும் என்று விசுவாசிக்க முடியாது இல்லையா? அப்போ அந்த விதமாக தேவன் சொன்ன எந்தையுமே மாற்றுறதும் இல்லை, அது அழிஞ்சு போடுறதும் இல்லை, ஒரு சிறு பகுதி கூட அழிஞ்சு போடுறதில்லை. ரெண்டபடியால் இப்படி தேவன் நாங்கள் செய்ய முடியாத வெறிய எங்களுக்கு அது செய்கிறபடி ஒரு வாழ்க்கை லைஃப் ஸ்டைலை நாங்கள் கடைப்பிடிக்கணும். 19வது வசனம், ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றாகிலும் மீறி அவ்விதத்தில் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பெறூர் ராஜ்யத்தில் எல்லாவற்றிலும் சிறியவன் எனப்படுவான். இவனை கை கொண்டு போதிக்கணும் பெறூர் ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். அதான் டியூட்டனமியில் பேருங்க 6ஆம் அதிகாரத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவர்களுடைய எல்லா கற்பனைகளையும் கற்றலையும் கை கொள்வதனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும் படிக்கும். அப்படித்தான் அவர் அனுப்புகிறாருன்னு சொல்லி அப்போ அந்த விதமான இதுகளை இப்போ போதிக்க சொல்லி கற்பித்து கொடுக்கக்கூடிய சொல்லி அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது மாதிரி 119:4 கட்டளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீ கற்பித்தீர்கள். இப்போ தேவன் தான் டீச் பண்ண இயேசுவோட என்னத்தோட டீச்சர் ஒரு தரம் இல்லைன்னு சொல்லி இப்போ நீங்கள் என்னிடத்தில் நன்மையாக தான் இந்த கற்பனை கை கொள்வீங்கன்ட்டு. இது யோவான் 14:15. ஏன்னா நியாயப்பிரமாணம் மூலம் ஏன்னா நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும் கண்டு வெள்ளமையில கை கொண்டு ஒன்றை மிஸ் பண்ணினாலுமே எல்லாத்துக்கும் கூட்டபடியாக இருப்போம். அதல்ல, தேவனுடைய அந்த வெள்ளமையை பாவித்து தேவனை எங்களுக்கு வெளிப்படப்படுறதால வர்ற விஷயங்கள். அப்படித்தானே நீங்கள் என் வார்த்தைகளை டியூட்ரம் 11:9 நீங்களே என் வார்த்தைகளை உங்கள் இதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகம் வைக்க சொல்லி போட்டிருக்கு. அது மாத்திரமே பிள்ளைகளுக்கு கூட பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்தி அவன் முதிர் வேலும் அதை விடாது இருக்கிற மாதிரி படிப்பீங்கன்னு சொல்லி வாட் இஸ் ஹேப்பனிங் இது எல்லாத்தையும் படிப்பீங்கன்னு சொல்கிற போது என்ன சொன்னால் நாங்கள் அது கை கொள்ளணும் அல்லது அப்படி அவரை சொல்ல வேண்டிய தேவதும் இல்லை. ஈவன் ஜேசுடவும் அதைத்தான் சொல்கிறார் கடைசி மிஷன் ஸ்டேட்மெண்ட்டில் கூட நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சுவிசேஷராக்கி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. யூ சீ த பிக்சர். அதேமாரி தான் இவன் பவுல் கூட கொமாண்ட் அண்ட் டீச் தீஸ் திங்ஸ் என்று திமுதைக்கு எழுதுறதை பார்க்குறோம். அப்போ இந்த விதமாக ஆண்டவர் உண்மையிலேயே இந்த தேவராஜ்யத்துக்குரிய அந்த கனிகளை கொடுக்கறதுக்கு தேவராஜ்யத்தில் உண்மையிலேயே பெரியவன் என்று சொல்லப்படுறதுக்கு டேனியல் கூட எழுதுவாங்க. நாங்கள் நீதிமங்களை எல்லாம் கூட நீதிமன்றம் ரட்சிப்புக்கு காரணமாக இருந்தால் ஹெமன்ல எல்லாம் இதை டீச் பண்ணிட்டு டிசைபிள்ஸை மேக் பண்ணினால் ஹெமனில் ஸ்டார்ஸ் அப்பில் அப்புறம் ஆசிப்போம். அதுதான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். அப்போ அந்த விதமாக ஸ்டார்ஸ் அப்புறம் எல்லாம் சொல்கிறார். ஆனபடியேத்தான் இந்த உலகத்தில் நாங்கள் எல்லாத்தையுமே விளக்கமாக போல் இருந்தாலும் அந்த விதமாக ஜீவிக்கிற போது பரலோக ராஜ்யத்தில் மேன்மையான இடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியை பார்க்குறதா கூடிய இருக்குது.
வேதபாதம் இது 20வது வசனம். வேதபாதகர் பரிசேயர் என்பவர்களின் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். இப்போ இந்த இந்த இது இந்த நீதி என்று சொல்கிறது, அது வந்து அவங்கள விட அதிகமாக இருக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாரும் இயேசு கூட ஒரு இதில் இந்த ஏசியா 23:29 சொல்கிறாரு இல்லையா, தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகள்லாம் என்ன கிளம்பினங்களா அவர் இதயமும் எனக்கு தூரமாக இருக்கிறான்னு. ஏன்னா எனக்கு பயப்படுற பயம் மனுஷனாலே போதிக்கப்பட்ட கற்பினையாக இருக்கிறது. மனுஷட்ட கொமாண்ட்மெண்ட்ஸ் அவங்க வேண்டிய மனுஷத்துக்கு தான் பயப்படுவோம், மேலும் தேவனுக்கு பயப்பட மாட்டோம். ஏன்னா தேவன் இதுகளை பிரேக் பண்ணுறதுக்கு பயப்பட தான் தேவனுக்கு பயப்படுறோம். இது மனுஷருடைய ஏற்படுத்தின பாரம்பரியத்துக்குரிய கட்டளைகளை இப்போ மனுஷருக்கு பயப்படுறோம். அது தேவனிடம் இருந்து வந்ததல்ல. ஆனபடியால் தான் அதை அந்த விதமாக இல்லாமல் அப்படி இருக்கிற நீதி வந்து அந்த உண்மையிலே உண்மையான என்ன சொல்கிறது, அதுதான் பெரிய நீதி. அப்போ அந்த இதுகளுக்குள்ள வந்து இதுகள் ஒர்க் பண்ணாது. ஆனபடி தான் அதிகமாக இருக்காது. அது விசுவாசத்தால் வார நீதி. அப்போ அந்த விசுவாசத்தால் வார நீதி என்று சொல்கிறது அந்த உன்னதத்திலிருந்து ஆவிவிட்டப்படும் போது நியாயம் வாசமாக இருக்க நீதி சந்திக்க வேண்டாம். தேவனுடைய வல்லமையால் எங்கள் வாழ்க்கையில் நீதி உண்டாகிறது. இப்போ நீதியை முளைக்க பண்ணுவேன்னு சொல்லி அப்போ அந்த விதமாக இல்லாத தேவன் முளைக்க பண்ணுறார். என்னமே இப்போ சரிய உன்னதத்திலேருந்து பொழிந்தருளி எண்ணெய்களை சரியா ஜீவ தண்ணியில் விட்டு இதண்டு விளைச்ச விதை என்று சொல்கிறது வார்த்தையை முளைக்க பண்ணி அதுக்கு நீதின்னு சொல்கிறோம். அப்போ அந்த வார்த்தை எங்கள்ட வாயில், எங்கள்ட இதயத்தில், எங்கள்ட கிரியைகளில், எங்களுடைய ஆட்டிடியூடில் எல்லாத்திலும் பெருமையை பண்ணுறது அளவுக்கு கொண்டே அதை முளைக்க பண்ணுறார். அப்படித்தான் நீதி பிறக்கிறது. அப்படி நீதி பிறக்கிற போது தான் உண்மையிலேயே அவங்கள் தான் உண்மையில் ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது. விசுவாசத்தால் வந்த நீதி என்று சொல்கிறது உண்மையில் அது சும்மா என்ன சொல்கிறது, சும்மா விசுவாசம் பண்ணோடனே நாங்கள் நினைக்கணும்னு சொன்னால் ஓகே நான் பிலீவ் பண்ணிட்டேன், அப்படி இல்லை. உண்மையில் அது உண்மையாக இருந்தால் அந்த கனிகளும் தோன்றும். அந்த விசுவாசம் உண்மையாக இருந்தால் அந்த விசுவாசத்தால் தேவன் இதயங்களை சுத்திகரிக்கிறார். அப்படி சுத்திகரித்து நீதியும் அந்த பரிசுத்தையும் அதை காணக்கூடியதாக இருக்கும். ஆனபடியால் தான் இந்த இந்த இது வந்து விசுவாசத்தால் வாரோண்டு. அந்த கடைசி 2 வசனமும் சேர்த்தபடி பார்ப்போம். என்ன சொன்னோமே ரெண்டும் ஒரு டுகெதர் என்றபடியால் எங்கே கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு எதுவாயிருப்பான் என்பதும் பூரத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், சன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோவித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு எதுவாயிருப்பான். சன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்கிறவன் எரிய நகரத்துக்கு ஏதுவாயிருப்பான். இப்போ இங்கே கொலை செய்யாதிருப்பதாக இந்த இதில் வந்து மனுஷன் விவசாயியில் உண்டாக்கினபடியால் மனுஷன் ரத்தத்தை சிந்துறவனுடைய ரத்தம் சிந்தப்பட கடவுன்னு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் அந்த கொடுத்துருக்கிறத பார்க்குறோம் ஒரு கட்டளையாக. ஆனால் அதில் இவர் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறார். ஒன்று ப்ரீ மெடிடேட்டட் மர்டரா அல்லது இன்டென்ஷனலாக ஆக்சிடென்ட் கில்லிங்குக்கெல்லாம் ஒரு சிட்டியை மேக் பண்ணி அங்கே போய் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருந்தால் ஒரு வந்து அவனை தண்டிக்க முடியாண்டெல்லாம் அப்படியெல்லாம் தேவன் அதுக்கும் ஒரு ப்ரொவிஷனை கொடுக்குறாரு இல்லையா. மற்றவங்க வந்து உண்மையாகி இன்டென்ஷனலாக ப்ரீ மெடிடேட் என்றால் அவங்களுக்கு வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட். அதுதான் இப்போ இங்கே கூட ஒரு கேஸில் அந்த இந்த கேஸில் அதைத்தான் அவங்க மேலே இப்போ கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்ன ஹேட்ரட் தான் காரணம்னு சொல்லி கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டை தான் அவங்க ஃபைல் பண்ண போகிறாங்க போல இருக்கு. அப்போ இந்த அப்படி தான் ஆண்டோட சித்தம். இப்போ எங்கள் தன் சர்வதனையை பயக்கிறவனும் மனுஷ உலகனாக இருக்கிறான். மனுஷ உலகாதனோ உனக்கு நித்திய ஜீவனில் இருக்கிறான் என்று அறிவீர்கள். இன்னொன்று யோவான் 3:15 யோவான் எழுதி இருக்கிறத கூட பார்க்குறோம் இல்லையா. பயக்கிறவனும் இதுக்கு இதைத்தான் அவர் வந்து ஹீஸ் ரெசனேட்டிங் மனுஷ உலகனாக இருக்கிறான். அவனுக்குள்ள நித்திய ஜீவன் இல்லை. நித்திய ஜீவனுக்குரிய அடையாளங்கள் ஒன்றும் இல்லை. அது மாத்திரமல்ல, இந்த நியாயமில்லாம குவித்து கொள்வது என்றதுக்கு இவன் கை நினைவல் நல்ல ஒரு எக்ஸாம்பிள். அவன் கோவப்பட்டு தான் அந்த கோவங்களை செக் பண்ணணும். என்ன சொன்னால் அந்த அல்லது வந்து அந்த கொலகாலம் ஆக்கி விட்டுறோம். பலவான பார்க்கல நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன் எழுதப்பட்டிருக்கு. பட்டணத்தை பிடிக்கிறோட பார்க்கல இந்த மேலே அடக்கிறவன் உத்தமன். என்ன சொன்னால் அவனுக்குள்ளே இந்த விதமான பாவம் இருக்காது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியாக கிடவுது. வேசிய 4:26-27 முதலான வாய்ச்சல் Proverbs 16:32 பிசாசுக்கிடம் கொடாமல் இருங்கன்னு சொல்லி அவன் ஸ்கெயினை பற்றி அப்படி தான் எழுதப்பட்டுக்கல. அவன் பிசாசால் உண்டானவன். அவன் அந்த விதமாக நாங்கள் அந்த உண்மையிலேயே கோவப்பட்டு கொண்டு சகோதரனுக்கு மேலே யோசிச்சுப்பாங்க. சும்மா ஒரு மூடன்னு சொல்கிறது எல்லாம் நேச்சுரல், எல்லாருமே ஈஸியாக சொல்கிறது இல்லையா, ஸ்டூபிட்னு சொல்லி அது அல்லது வந்து வீணன்னு சொல்கிறத வேண்டாம் உன்னை ஒன்றுக்கு முதவான்னு சொல்கிறது.
அது எல்லாமே pretty டேஞ்சரஸ். எஸ்பெஷலி மென்னொரு பிலீவரை பார்த்து உங்களோட சொந்த பிள்ளைகளாக இருந்தால் கூட அவங்க எல்லாம் விசுவாசிகள்னு சொன்னால் அந்த விதமான ஆட்டிடியூடே இருக்கக்கூடாது உண்மையில். அப்படி இருந்தாலுமே அப்படி வருதுன்னு சொன்னாலும் குயிக்காக அதை அதை ஜெயங்கொள்ளணும் அல்லது ஆபத்து. அப்படித்தான் இந்த வார்த்தை மரணமும் ஜீவனும் எங்களுடைய எக்ஸ்கியூஸ் மீ நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதன் பிரியப்படுவர்கள் வந்து அதன் கனியை புசிப்பார்கள் என்று. அப்படிதான் உண்மையிலேயே இந்த வாய் எங்களுக்கு தான் அந்த மேனத்தை கொண்டு வர்றது. அப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும். அந்த மரணமாக ஜீவனானதுங்கிற வாயில் இருக்கிற அறிக்கையெல்லாம் இருக்கு. அறிக்கிறதால நாங்கள் ரசிக்கப்படுறதும் நீதி உண்டாக இடத்துல விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அழைக்கப்படப்பட மாட்டோம். இதுதான் ரோமர் 10:10 படிக்கிறோம் இல்லையா? அந்த விதமாக எல்லாமே திருப்பவும் அந்த நாவி விடுவதாலும் அடக்க முடியாது. அதை கூட நீங்கள் கேம்ஸில் படிப்பீங்க. ஆனால் பரிசுத்தாமையோட அழைவனே நாமத்தான் பரிசுத்தாமையை தோன்றவர். இப்போ நாங்கள் செய்ய முடியாத தேவனை செய்யும் படிக்க அப்படித்தான் அடக்கிறதுக்குரிய அந்த வல்லமைக்குள்ள வாரம். அப்படி இந்த விதமாக இதில் நாங்கள் நிறைய ஒவ்வொரு பிரின்சிபிளை எல்லாம் படிக்கக்கூடிய இருந்தது. அந்த ஒவ்வொரு பிரின்சிபிளுமே தேவன் கூடவே இருந்து எத்தனையோ விஷயங்களை கைக்கொள்ள வைக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இதுகளுக்கெல்லாம் அதே இதில் நாங்களும் நிலைத்திருக்கிறதுக்கு தேவன் தானே கிருபையை கொடுப்பாண்ட அடிப்படையில் இப்போது ஜெபிப்போம். பரலோகமண்டலமுள்ள பிதாவே, தேவனே, ஆண்டவரே, நீங்கள் விட்டு விலகாத தேவன். நீங்கள் வார்த்தைகளை கொடுக்குறது மாத்திரமல்ல, ஆவியை கொடுத்து புது இதயத்தை கொடுத்து புது ஆவியை பிறக்க பண்ணி உங்களுக்கு அதுக்குள்ள ஆண்டவரே நாங்கள் செய்ய முடியாத நீங்களே செய்கிற இந்த அனுபவம் அந்த விதமான உங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களுடைய கைக்குள்ள அடங்கி ஜீவிக்கிற ஜீவியத்தில் கூடவே இருந்து ஆண்டவரே நீங்கள் அவைகளை எங்களுக்கு உண்மையிலே வாழ்க்கையில் நாள் பெரியந்தம் அதை காண்றதுக்கும் அதை ருசி பார்க்குறதுக்கும் அதை வாழ்கிறதுக்கும் உதவி செய்து எங்களை ஜெயம் கொண்டவர்களாக எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிற ஜெயம் கொண்டவர்களாக மாட்டி கொடுப்பீங்கள் என்று கேட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.